என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பரவி வாழக்கூடிய நம்முயிர் சொந்தங்கள் இன்று நம்முடைய தலைவரனுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய பிறந்த நாளை இங்கு இருக்கிற தலைவர்கள் அதற்கு முதல் மாவீரர் தளபதி சங்கர் அவர்கள் அண்ணனுடைய மடியிலேயே உயிரீகம் செய்கிறார். தன்னுடைய உற்ற தோழன், தன் கொள்கை தளபதி, தன் கண்முன்னே உயிர் நீத்ததை பார்த்த நம் தலைவன் இந்த நாளில், அந்த நொடியிலிருந்து இந்த நாள் வரை தன்னுடைய பிறந்த நாள் அன்று உணவருந்தாமல் பசியோடு இருப்பதுதான் வழக்கம். அதனால் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அவர் ஏற்பதில்லை. அதில் அவருக்கு மகிழ்ச்சியும் இல்லை. ஆனால் அவர் பிள்ளைகள் நம் தலைவனுடைய இவையெல்லாம் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதனாலேயே நாம் தொடர்ந்து இந்த நாளை போற்றி வருகிறோம். என்னரும் தமிழ் மக்களே, என் உயிருக்கினிய தம்பி தங்கைகளே, முதலில் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நாம் யார் என்பதை உணர்த்துவதற்கு பெயர்தான் வரலாறு. வரலாறு என்பது ஒவ்வொரு தேசிய இனமும் அது கடந்து நடந்து வந்த பாதை. அப்படி தமிழர் என்கிற தேசிய இனம் அதை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்றாகிறது. உலகில் முதலாக தோன்றிய மொழி தமிழ். மனிதனின் உழைப்பிலிருந்து மொழி தோன்றுகிறது. அந்த மொழி தமிழ் என்று தமிழர்கள் நாம் மட்டுமல்ல, உலகில் பல்வேறு மொழியியல் ஆய்வறிஞர்கள் நிறுவுகிறார். அந்த மொழியின் பிள்ளைகள் நாம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ் என்று நம்முடைய வேளாண்மை எப்படி செய்தது என்பதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியில் இருந்த கலை சொற்கள், வேர்ச்சொற்கள், உயிர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று அந்த மண்ணின் மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ சொல்லுகிறார். இப்படி பெருமை கொண்ட ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம். உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. ஆனால் என்னரும் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் என்கிறார். சிவனும் முருகனும் பேசிய மொழி. அதனால்தான் அதை நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்கிறார்கள். அப்படிப்பட்ட மொழியின் பிள்ளைகள் நாம். உலகில் ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. முதன்மொழி, உலகிலே மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை என்று நாட்டின் மதிப்புமிக்க பிரதமர் ஐயா நரேந்திர மோடி மற்ற நாடுகளில் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று அறிஞர் பெருமக்களும் ஐயா மோடி அவர்களும் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
அவரா பேசவில்லை, நாம் பேச வைக்கிறோம். தமிழ் பேச வைக்கிறது, அதில் இருக்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துரைக்க செய்கிறது. உலகிலே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது தமிழ், பாடியவன் தமிழன். வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவர்கள் நமது முன்னவர்கள். காரணம், தமிழ் பேரன்பின் தாய். தமிழர்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அந்த இனத்தில் பிறந்தவர்கள் நாம். பகிருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று இலக்கியம் பாடுகிறது. இமயவரை பரவி இருந்தவன் தமிழன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது, மாற்றினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். ஆசிய கண்டம், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் மக்கள், தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள், உலகின் மூத்த மொழியின் மாந்தர்கள். உலகில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழர்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மொழி சிதைந்து அழிகிறது. அதை பார்க்கிறான் ஒருவன். நாளையின் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்கிறான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சன். அப்படி என்னரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சியவர்கள் நமது முன்னவர்கள். அவர்களுக்கும் பின்னே வந்த ஒருவன் என்னரும் தாய்மொழி இறந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறான். அவனே சொல்கிறான், வரலாறு என் வழிகாட்டி. இந்த படை பல நடத்தி உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மிகப்பெரிய பேரரசை நிறுவிய பெருமன்னன் சோழ பேரரசன். ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும், நிலத்தை வளப்படுத்திவிட முடியும் என்ற அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவியவன் கரிகால் பெருவளத்தான். எத்தனை மன்னன், அவன் மட்டும்தான் வளவன் என்று அழைக்கப்பட்டான். அவன் ஒற்றை மகனின் பிறப்பால் சோழ நாடு சோறு உடைத்து என்று புகழப்பட்டது. அந்த சோழ பேரரசர்கள் தமிழரை இழிவாக பேசிவிட்டான் என்று கனகன் விஜயின் மீது போர் தொடுத்து வீழ்த்தி அவன் தலையிலே கற்களை சுமைத்தி நம் குலமாதா கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன் என்று நமது பாட்டன் சேரன். இந்த மன்னர்களுக்கு இல்லாத சிறப்பு, முதல் இடை கடை என்று 3 சங்கம் வைத்து நம் தாய்மொழி தமிழ் வளர்த்தவன் பாண்டிய மன்னர்கள். இந்த மூவேந்தர்களின் பரம்பரையில் வந்தவன், இந்த வரலாற்றின் வழி வந்தவன். அவன் பின்னே வந்தவர்கள் இந்த நிலமான் சுந்தரலிங்கம், சுவரன்மாறன் என்ற பெரும்பிடுகு முத்திரையன், பண்டார வன்னியன், இப்படி சுந்தரலிங்கனார் என்று எண்ணற்ற வீர பெருமக்கள். அவர்களின் வரலாறு
அவர்கள் முன்வைத்த நோக்க முழக்கம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது. உயிரினும் மேலானது நமது உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த முழக்கம். அதுதான் வரலாறு. மான தமிழனுக்கு மரணத்தை விடவும் மானமே பெரிது. அதனால் மானத்திற்காக மரணத்தை தழுவிய மாவீரர்கள் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அதையும் வாசிக்கிறான், உள்வாங்குகிறான். கியூபா தேசம் அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக இருந்திருக்கும். ஃபெடல் காஸ்ட்ரோ பிறக்கவில்லை என்றார். அவன் முன் வருகிறான், தன் தாயகத்தின் விடுதலைக்கு போராட வருகிறான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்கிறான். நீ செல்கின்ற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, வேற எவனோ சென்ற பாதை, திரும்பி வா என்கிறான். அவன் வரலாறையும் படிக்கிறான். அவனோடு நின்ற புரட்சியாளன் சேகுவேரா இந்த கீழ்நிலையிலிருந்து, அழிவு நிலையிலிருந்து என் கருப்பின மக்களை மீட்க முடியாதா என்று துடிக்கிறான். மண்டேலா. அதற்கு முன்பு ஆபிரகாம் லிங்கன். இது எல்லாவற்றையும் வாசித்து வாசித்து நேசித்து வருகிறான் ஒருவன். இந்திய பெருநிலம் அடிமைப்படுகிறது. இந்த நிலத்தில் ஒரு வீரன் பிறக்கிறான். அகிம்சை வழியிலே சுதந்திரம், அண்ணல் காந்தியடிகள் கோட்பாடு. வன்முறைக்கு எதிரான அகிம்சை அது கோழைத்தனம். வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை. இந்த கோட்பாட்டை ஒருவன் ஏற்கிறான். எனக்கு பிடிக்காத 3 எழுத்து பயம், எனக்கு பிடித்த 3 எழுத்து வீரம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார். அவன் தன் நாட்டின் மக்களிடத்திலே 2 கைகளையும் விரித்து ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறான். என் அன்பு மக்களே, கொஞ்சம் இந்திய தேசிய ராணுவம் INA என்ற ராணுவத்தை கட்டி அது நாட்டின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸை தன் வழித்தடமாக ஏற்கிறான், முன்னத்தி ஏறாக ஏற்கிறான். என் அரும் தம்பி தங்கைகளே, என் அருமை தமிழ் சொந்தங்களே, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே. இடையில இந்த அதிகாரத்தை நிறுவுவதற்கு உனக்கு ஏதாவது இடையூறு வந்தால் கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே. குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாவேந்தன் பாரதிதாசன் பாடுகிறார். அப்படி ஒரு புலி கொலைவாளினை எடுத்தது. பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்றார். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்றார். இதைத்தான் சுவாசமாக பிடித்துக் கொண்டான். என் தமிழை பழித்தவன் பைந்தமிழ் இனத்திற்கு விடுதலை எடுத்த. அதனால்தான் பிரபாகரன் என்பவன்
வெறும் வார்த்தை அல்ல என் அன்பு தம்பி தங்கைகளே. அவன் வரலாறு என்ன? சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் ஒன்று நிற்காதது அவன் கற்றுக்கொண்ட படிப்பு. தன்னின பகை ஒருவனுக்கொருவன் மோதி அழிந்தது. வரலாறு என்பது வழிநடத்தும். வரலாற்றின் வழி நடந்துதான் ஒவ்வொரு தேசியனமும் விடுதலை பெற்றிருக்கிறது. நான் எங்கு வாழ்ந்தேன் எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறிந்து தெரியாமல் எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இதைத்தான் ஹோசிமின் சொல்றான், வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறது. லெனின் சொல்லுகிறான், வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். அதனால் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார். இதையெல்லாம் உணர்ந்தவன் தான் எண்ணின வரலாறு என்ன வழிகாட்டுது. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவிய என் பாட்டன், நம் தலைவன் ஏந்திய புலிக்கொடி, அவன் பிள்ளைகள் நாம் ஏந்திர புலிக்கொடி, அதே கொடியை ஏந்தி பல்வேறு நாடுகளை வென்றான். என்ன பிழை? நம் கொடியை ஏத்தினான், தன் மக்களை குடியேத்தாது வந்து விட்டான். அதனால் தமிழ் தேசியன மக்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்கிற கனவு அவனுக்கு இல்லை. இதுதான் அவன் படித்த வரலாறு. அவன் என்ன உணர்கிறான்? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை என்பதில் எனக்கு பெருமை என்ற பதிவை செய்கிறார். அப்படிப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறோம். அக்காலத்தில் தான் அதையெல்லாம் உணர்ந்தறிந்தவன் தன் வரலாற்றில் தன் முன்னவர்கள் பிழையை சரி செய்ய துடித்தார். அப்போது தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசம் வேண்டும். அதை அடைவது, அதற்கு விலை தலையே ஆனாலும் தருவது என்று முடிவெடுத்து களத்திற்கு வந்தார். பதினாலு வயதில் வீட்டை விட்டு வெளியேறினான். வயதில் காவல்துறை வீட்டிற்கு தேடி வருகிறது என்றவுடன் தன்னால் தன் பெற்றோர்களுக்கு உடன் பிறந்தார்களுக்கு இடையூறு வேண்டாம் என்று வீட்டை விட்டு வெளியேறி தலைமறை வாழ்க்கையை தொடங்கியவன் நம் உயிர் தலைவன். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாம் இன்று நம் தலைவனின் பெருமைகளை, அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்றி கொண்டு விட்டான். தெரிந்தது செத்தது மாட்டின் கண்ணுக்குட்டி தான். ஆனால் அதற்கு நீதி சொல்ல வேண்டும், அதற்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதே தேர்காலில் தன் ஒரே மகனை ஏற்றி கொண்டான். மனுநீதி சோழன் என்று படிக்கிறோம். இதை கதை தமிழர்கள் கதை விடுகிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் என் அரும் தம்பி தங்கைகளே, கதையில் கூட தமிழன் நீதியை நிலைநாட்டினான் என்கிற வரலாற்று உண்மையை நீங்கள், அதில் உணர்த்த வருகிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மன்னர்கள், ஆனால் தமிழின மன்னோர்கள் தான் கொடையில் வள்ளல்களாக இருந்தார்கள். பாரி, ஓரி, பேகன், ஆய்நெல்லி, அதிகமான், காரி என்று 7 மன்னர்கள் கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட பரம்பரையில் வருகிறான் நம் தலைவன் என்பதை பாருங்கள். மாட்டுக்கும் நீதியை நிலைநாட்டுகிறான். கொடையில் வல்லன் 326 கிராமங்களை தன் குடிகளுக்கு கொடுத்தான், ஊருக்கு கொடுத்தான். பாரி அவன் ஆகச் சிறந்த வள்ளலாக முடியவில்லை. ஊரையே கொடுத்தான், வள்ளலாக முடியவில்லை. ஒரு கொடிக்கு, ஊரையே குடிக்கு கொடுத்தான், வள்ளலாக முடியவில்லை. ஒரு முள்ள கொடிக்கு தேரை கொடுத்தான், தலை சிறந்த வள்ளலானான். ஏன்? பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்து விட்டான். அதனால் வள்ளலில் ஆகச் சிறந்தவன்.
அந்த பரம்பரையில் மக்களவையிலேயே பாராளுமன்றத்திலே சட்டம் இன்னைக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று இருக்கிற வாக்கை பறிக்கிற இந்த நாட்டிலே குடவோல முறையில் மன்னராட்சி காலத்தில் ஓலை முறையில் வாக்குச்சீட்டு வாக்கெடுத்து மக்களாட்சியை நிறுவியவன் நம்முடைய பாட்டன் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் பெருமையோடும் திமிரோடும் எண்ணி பார்க்க வேண்டும். இதையெல்லாம் உள்வாங்குகிறான் நம் தலைவன். அவனை உருவாக்கியது எது என்று பாருங்கள். இதையெல்லாம் படித்து 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 வந்தவன் அந்த பரம்பரையை மொத்த வீரத்தையும் அறிவையும் திரட்டி ஒத்த உருவமாக நின்றான். அதுதான் நம்முயிர் தலைவன் பிரபாகரன் என்ற பெரும் வீரன். தமிழின் தொன்மைக்கு நீ அலையாத, எவன் சொன்னாலும் நம்பாத. 2000 ஆண்டுகள் உலக பொதுமறை ஆக சிறந்த வாழ்வியல் நன்னெறி. இங்கே பேசிய தம்பி ஹுமாயூனோட சொன்ன புத்தபிரான் போதிக்கல, அவ்வளவுதான். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக அல்ல. நெருப்புக்கு மாற்று நெருப்பல்ல நீர். அந்த நீர் எது? அதுதான் இங்க கேள்வி. அதை நபிகள் சொல்லிவிட்டு போகிறார். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு இயேசுபுரான். அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே நபிகள் நாயகம். எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல, என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கொடு. இது நம்முடைய மாயவன் கிருஷ்ண பரமாத்மா. உட்கார்ந்து போதிக்கல, ஆனால் மானுட குலத்திற்கென்று அமர்ந்து அமர்ந்து ஆற சிந்தித்து ஒவ்வொன்றையும் 10 முறை பாடி தந்தவன் பைந்தமிழ் இனத்தின் முன்னவன் வள்ளுவ பெருமகனார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை சொன்னால் போதாதா? ஒரு முறை. உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண். அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் வெஞ்சாமை வேந்தருக்கு அழகு. துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கள் நிழலானவருக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும். இதா ஒண்ணு சொல்லலாம், போதாது. அவனுக்கு நல்லா படிச்சு படிச்சு சொல்லணும். இங்க வள்ளுவனுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தவன் எவனும் இங்கு இல்ல. ஒரு கணக்கு கீழடி 2600 ஆண்டுக்கு ஒரு கணக்கு. ஒரு இருக்கலாம் இருக்கலாம் 5000 இருக்கலாம். இப்படிதான் இந்த நெகிழி, இந்த குலைமம், அதான் பாலித்தீன் பிளாஸ்டிக். இது எப்போது மண்ணோடு மண்ணா மக்கி போகும் யாருக்கும் தெரியல. ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 50000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 5 லட்சம் ஆண்டுங்கிறான். ஏன்? எவனும் பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்லை. வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, கருத்து எதுவும் இல்லை, எழுத்து பிழை எதுவுமே இல்லை. எழுசீர் விருத்தத்துல 1.25 அடியில் உலகத்தை அழகிறார். எந்த தவறையும் இத்தனாயிரம் ஆண்டுகள் கழித்து முதுகலையிலே ஆய்வு செய்கிற மாணவ பெருமக்கள் கூட, பேராசிரியர் பெருமக்கள் கூட ஒன்னும் சொல்ல முடியல. வள்ளுவனை வியக்கிறான், உலகம் வியக்குகிறது, போற்றுகிறது. லியோ டால்ஸ்டாய் போற்றுகிறான், ஆல்பர்ட் ஸ்வீசர் போற்றுகிறான். இப்படி ஒரு வாழ்க்கை நன்னெறியா என்று, வாழ்க்கைக்கு இப்படி மனித குலத்திற்கு இப்படி ஒரு நெறியா என்று, அவ்வளவு செழுமையான ஒரு நன்னெறியை 2000 ஆண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட அப்படி உனக்கு புரிய வரும். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இன்றும் மலைகளிலே காடுகளிலே எண்ணற்ற மூலிகை செடிகள் இருக்கிறது. பயணியுங்கள், போங்கள். இந்த செடியை, எந்த செடியை தின்றால் என்ன நோய் குணமாகும், எந்த செடியை தின்றால் எது நல்ல உணவாகும் என்று கண்டறியுங்கள். தொடங்குங்கள், தேட தொடங்குங்கள். உங்கள் இனத்தின் தொன்மை உங்களுக்கு தெரிய வரும் என்கிறார். அகத்திக்கீரை அகத்திற்கு நல்லது. அகத்திக்கீரை சீர் அகம், அகத்தை சீர் செய்யும். முருங்கைக்கீரை, இதில் இரும்பு சத்து அதிகம். இது பொன்னாங்கண்ணி, கண்ணுக்கு நல்லது. வல்லாரை இதற்கு நல்லது. ஒருவன் இந்த கீரையை இப்படி சமைத்து உண்டால்
இதற்கு உடலுக்கு இந்த பலனை தருதென்று கணித்து பகுத்து எழுதியிருக்கான் என்றால் அவனுடைய எவ்வளவு காலம் எத்தனை தலைமுறை அதில் பயந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். ஆடி பட்டம் தேடி விதை என்பது வெற்று வார்த்தை அல்ல, பட்ட அறிவு. அகல உழுவதை விட ஆழ ஒளிவது மேல் என்று போதித்தான் என்றால் அது பட்டறிவு. மாங்காய் காய்த்தால் மங்கும், புளியங்காய் காய்த்தால் பொங்கும் மேலாண்மை. மாங்காய் காய்த்தால் பருவமழை, பருவ காற்று சரியாக வீசல, மாம்பு உதிரல, அதனால நல்லா காத்திருக்கு. புளியங்காய் காய்ச்சா அப்ப என்ன, பருவ காற்று அதிகமா வீசிருக்கு, புளியங்காய் காய்க்குது. புளியங்காய் காய்த்தால் பொங்கும் வேளாண்மை. பருவ காற்று சரியாக வீசினால் பருவமழை பொய்க்காது. கணித்திருக்கிறான் முன்னவன். அப்ப எவ்வளவு காலத்தை செலவிட்டிருப்பான். இதை ஆய்ந்து போனால் உன் இனத்தின் தொன்மையும் பெருமையும் உனக்கு தெரிய வரும். இதனால் உனக்கு என்ன வரும், நீ யார் என்பது தெரிய வரும். உன்னை அறியாமல் ஒரு திமிரும் பெருமிதமும் நரம்பிலே முறுக்கேறி வரும். இந்த சாதி இது வல்லவே என் பெருமை. நான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவன், இது வல்லவே என் அடையாளம், இது வல்லவே என் முகவரி. பிறகு எது இது இறக்கும், நீ புதிதாக பிறப்பாய். நான் மொழியால் இனத்தால் தமிழன் என்ற திமிரோடு பிறப்பாய். இந்த உணர்வை நமக்கு ஊட்டி, தமிழ் தேசிய உணர்வை ஊட்டி தமிழர்களை ஒரு பெரும்படையாக கட்டிய பெருந்தகை நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். நீ எவனாவும் இரு, என் கோட்டுக்குள் என் நாட்டுக்குள் வந்தால் தமிழனாக வா என்று கட்டியதால் தான் அந்த படை இத்தனை ஆண்டுகள் உறுதியாக இருந்தது. இங்கே தேவர் சுடுகாட்டு வழியே தேவேந்திரர் உடலை எடுத்து போக முடியாது, படையாச்சி சுடுகாட்டு வழியே பறையர் உடலை எடுத்து செல்ல முடியாது. புதைக்கிற இடத்திற்கு பக்கத்திலே சக தமிழனின் உடலை எடுத்து செல்ல முடியும். மக்கள் எப்படிப்பட்ட தலைவனை பெற்ற மக்கள். பதவிக்காக பணியாத நிலையும், வசதிக்காக வளையாத முதுகும், தேசத்திற்காக குடும்பத்தையே பாசத்தையே துறக்கிற பாசத்தையே துறக்கிற மனமும், மண்ணிற்காக மரணிக்கிற குணமும் எவனுக்கு உண்டோ அவனையே புரட்சியாளன் என்கிறார். அப்படி பதவிக்காக பணியவில்லை, வசதிக்காக எவனிடத்திலும் வளையவில்லை, தேசத்திற்காக பெற்ற தாய் தந்தையர் உடன் பிறந்தார்களை பாசத்தை துறந்தவன், மண்ணுக்காக மரணிக்க துணிந்தவன் தமிழரின வரலாற்றில் நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். அவனுக்கு முன்னத்தியர் யார்? யார்? தீரன் சின்னமலைக்கு தெரியாதா? தீரா நீயே ஆண்டுக்க கப்பத்தை கட்டு என்றவது யார் நாட்டை யாரால உரிமை தருவது? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள இங்கு ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? வெள்ளை இனந்து ஆள வேண்டுமா என்று வெகுண்டெழுந்து முழங்கி மரண கயிற்றை முத்தமிட்டு மாண்டான் என்றான். நாம் இதிலிருந்து உணர்வது எது? அந்த மரணம் நமக்கு உணர்த்துவது எதை? அதைத்தான் அவன் சொல்ல, சரணடைந்தால் வாழலாம். மானத்தை இழந்து தோராயிரம் துரோகிகள், தியானந்தரம் துரோகி. அவரே எனக்கு கற்பிக்கிறார், தம்பி எதிரி எப்பவும் தூர இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலேயே இருப்பான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் நம் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் நம் பலவீனத்தை குறிவைப்பான். அதனால் என்ன செய், எதிரியை கூட மன்னி, துரோகியை ஒருபோதும் மன்னிக்காதென்றது. துரோகியை சுட்டுவை, எதிரியை விட்டு வைங்கிறது. இப்படிப்பட்ட நம் பாட்டங்களுக்கு தெரியாதா? மருதுபாண்டியருக்கு தெரியாதா? கடைசி பிறகு என்னரும் தாயே, என் தமிழ் மண்ணே, என் தாய் நிலமே, என்னை மன்னித்துக் கொள் என்கிற பெரிய மருது. வீரமிக்க மறவர் கூட்டம் எழுந்து வரும், உன்னை போராடி விடுதலை செய்யும் என்கிற கடைசியா சொன்ன வார்த்தை தான், என் தலையை வெட்டி கலையர்கள் கோயத்துக்கு முன்னாடி வைடாங்கிறவள.
அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சு வாழ்ந்திருக்கலாம். இதெல்லாம் என்ன கற்பிக்குது தலைவனுக்கு? ஆனா நீ பெருமைப்படணும். நம் பாட்டன் சொல்ல, நம் தாத்தன் சொல்றான், என்ன சொல்றான் நம் தாத்தன் புரட்சி பாவலன் என்ன சொல்றான்? தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள். ஏன்? தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள். நீ ஏன் பெருமைக்குரியவன்? மொத்த உன் இனத்தின் பெருமை, வீரம், வரலாறு, அறிவு எல்லாவற்றையும் சேர்த்து ஒத்த விரோமாக பிறந்த ஒரு மாபெரும் மகத்தான தலைவனை நீ தலைவனா பெற்றிருக்கிறாய். நான் தலைவனாக பெற்றிருக்கிறேன். இங்க பேசிய என் தம்பி துரைக்கூட எத்தனையோ இயக்கங்கள், விடுதலை போராட்ட இயக்கங்கள், என் தம்பி களஞ்சியம் எல்லாரும் குறிப்பிட்டார். எங்கள் தலைவனை போல ஒழுக்கமும் நேர்மையும் அறம் சார்ந்த தலைவன் உலக வரலாற்றிலே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைத்தும் இந்த இனம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதான் வரலாற்றில் நிகழ்ந்த பெருந்துயரம், கொடுமை. உலகிலே மிக இழிவானது வறுமை. வறுமையின் குழந்தை அறியாமை, வறுமை அறியாமையின் பிள்ளை மறதி. இவை மூன்றுக்கும் பிறக்கிற பிள்ளை அடிமை. இந்த வறுமை, அறியாமை, அடிமை, இந்த மூன்று மையும் மிகப்பெரிய கொடுமை. இந்த கொடுமையை ஒழிக்க போராடிய புரட்சியாளன் தான் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் நமக்கு தம்பி துரை கூட சொன்னா, தலைவர் கோடி கோடியா கொடுத்தார், காசு தரல, கனவு. அவன் தந்தது கனவு. அடிமை தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. அவன் நமக்கு லட்சங்களை தரவில்லை, உயர்ந்த லட்சியத்தை தந்தான். தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கிற லட்சியத்தை தந்தான். அப்படிப்பட்ட தலைவனை நீ பெற்றிருக்கிறாய், நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு இருக்கிற திமிர் என்ன? உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன். 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய். 35 ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில், போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக ஏற்றிருக்கிறேன். யார் சிறந்தவன்? களத்தில் மோதிப்பாப். களத்தில் கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே. இல்லை, நம் பரம்பரை கொடியடா. நம் பாட்டன் கரிகாலனும் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா. தலைவரே பேசியிருக்கிறார், வச்சிருக்கேன் படத்துல பார். என்னிடத்தில் சொன்னது, பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை, சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம், ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன்? அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினான். அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன். ஒரு திருத்தம், அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய வைத்தேன். அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார். என்னிடத்தில் சொன்னது, தம்பி, உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான். இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன். இதனால் இது கட்சி கொடி அல்ல, உன் பரம்பரை கொடி. அந்த திமிரோடு தூக்கி பிடி. நம்ம கொடியடா. இது வண்ணம் இல்லடா, அதுல இருக்கிறது வண்ணம் இல்ல. போருக்கு செல்லுகிற மரபினன் மஞ்சள் அழை கட்டி, மஞ்சள் இட்டு, குங்குமம் இட்டு போருக்கு செல்லுகிற மரபினன். அதனால் மஞ்சள். போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை, மக்களை, மானத்தை காத்த மரபினன். அதனால் சிவப்பு. சிவப்பு மஞ்சள் வண்ணன் அவன் தாண்டா. இவ்வளவு வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி போட. நமக்கு கற்பித்தது ஒன்றுதான், மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே
இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற. எப்படியும் சாக போகிறாய். 20, 60, 80, 90 பசியில, வறுமையில, ஏழ்மையில, விபத்துல, சாராயம் குடிச்சு எப்படியும் சாக போகிறாய். எப்படியும் சாக போகிற உயிருக்கு ஏனடா பயப்படுகிற? நீ உயிரோடு இருக்கிற வரை சாவு வராது. சாவு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? எதற்கு? மரணத்திற்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான். இதாண்டா வரலாறு. இதானே. எத்தனை மன்னர்கள் ஆண்டான். ஏண்டா தீரன் சின்னமலை, மருதுபாண்டி, வேலுநாச்சியார், புலித்தேவன், அழகுமுத்துக்கு இதே பேச்சுக்க ஏண்டா பேசுறோம்? பயப்படலடா. போடுற தூக்கல போடுற போட்ட. அதனாலதான் அதான்டா சாவக பயந்தவன் தரித்திரமாகிறான் என்று வர வேண்டும். அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் என் இனத்தில், என் தேசத்தில் நிறைய உருவாகி வர வேண்டும். அவர்கள்தான் எதிர்காலத்தில் என் நாட்டை நிர்வகிக்கிற தலைவர்களாக வர வேண்டும் என்கிறார். அந்த தலைவனின் அவர் சொல்றார், இது அதீத ஆசைதான், அளவுக்கு மீறி ஆசைதான், ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு, ஒரு நாள் இது நிறைவேறும் என்று சொல்கிறார். அதை நிறைவேற்றத்தான் அவன் மகன் இந்த நிலத்தில், இந்த களத்தில் 15 ஆண்டுகளாக என் அளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது. 4 லட்சம் ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது. தோற்குது வளருது, தோற்குது வளருது, தோற்குது வளருது. 36,50,000 வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அவன் எனக்கு ஊட்டிய உறுதி. எதற்காக தீரன் சின்னமா டிவி காட்டாது, அதுவும் தெரியுமே. அப்ப எப்படி? ஏன்? தலைவனின் படையிலே நெஞ்சு கவசம், தலை கவசம், காலுக்கு பூட்ஸ், AK-47, AK-74 இதெல்லாம் கொடுத்தா தான் போவேன்லாம் கிடையாது. ஒரு லுங்கிய, ஒரு பனிய, செருப்பு, ரப்பர் செருப்பு, துப்பாக்கி 6-10 தோட்டா எண்ணி கொடுப்பாப்ல. அதை எடுத்துக்கிட்டு போய் சண்டை. என்ன சண்டை? போடுறா, இருக்கிறத வச்சு போடுற. என் வீட்டுல விளக்கமாறு, கட்டக்கம்பு, வேல்கம்பு, அருவா இருக்குன்னா அதான்டா ஆயுதம், எடுத்து போயிடணும்டா. ஒரே முழக்கம் தான்டா, வேல் வெற்றி வேல், ஆடுறா, அவ்வளவுதான்டா. சாகிறதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா சரணடைஞ்சு சாகிறது? சண்டையிட்டு சாவம்டா. அதானே. எத்தனை முறை கற்பிக்கிறார்? போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ வாய்ப்பு இருக்கு. போராடிட்டு சாவன்ற. நீ உன் மனஜாதியை சொல்லு, நம்மளை பார்த்து இவங்க எல்லாம் பயப்படலைன்னு. பல 100 வாடகை வாய்கள் வாங்கி வச்சு தினம் என்னை திட்டிட்டு இருக்கான்னு என்னத்தான்? பயப்படுறான். நீங்க செய்ய வேண்டியது, என் உடன் பிறந்தார்கள், உயிர்க்கினியவர்கள், நீங்க செய்ய வேண்டியது அண்ணன் என்ன நோக்கத்தை கொண்டு நிக்கிறேங்கிறத நீங்க உள்வாங்கி கொண்டு ஒற்றுமையா களத்துல நிக்கணும். அது மட்டும்தான். நீங்கள் இந்தியம், திராவிடம் எப்படி நம்மளை வீழ்த்திச்சு? நம்மளை சாதி மத உணர்ச்சிகளை தூண்டி பிளந்து பிரிச்சு வீழ்த்திச்சு. நான் திரும்ப, இது என்னது இந்தியம், இது என்னது திராவிடம்? சாதி மதங்களாக உன்னை பிளந்து பிரிக்குமடா. அதான்டா இந்தியமும் திராவிடமும். மொழி இன உணர்வு உனக்கு வரக்கூடாது என்று கவனமா பார்ப்பான்டா. இந்த வரா என் உடன் பிறந்தவனே, என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, 4 போதைடா, 4 போதை. முதல் போதை எது? சாதி. சொன்ன உடனே ஏறும்டா சாதி, டக்குனு ஏறு. அது குடிக்க வேணாம், தொட்டு நாக்கில் வைக்க வேணாம், ஏறிடும். மதம் சொன்னவனே ஏறிடும். மேதை சொல்றான்டா மார்க்ஸ், மதம் ஒரு அபின், சொன்னவனே ஏறிடும்டா. அது இதயமற்றவர்களின் இதயம்னு சாடுறான்டா மதம். பெரிய போதை. இந்த சாராயம் இருக்குல்லடா வாய் வெளியே, அது குடிச்சு படுத்தா எந்திரிச்சிருவேடா, மயக்கம் தெளிஞ்சிடும். திடப்போதை இருக்கடா, கஞ்சாவின், கொக்கைன், குக்கைன்லாம் இருக்கடா, மெத்தப்பட்டமீன்,
இதெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் போட்டின்னு வச்சுக்கடா, படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் தெளியும்டா. ஆனா இந்த சாதி மத போதை செத்தாலும் தெரியாதுடா. ஏன்? நீ புதைச்ச புதகுழியிலையும் ஆறுமுகன் நாடார், சுப்பிரமணியன் செட்டியார் எழுதி வைப்பான் பண்ணப்பாரு. செத்தாலும் தனி சாதி, தனி சுடுகாடு, புதைக்கிற இடத்த கூட பாகுபாடு. அப்ப எவ்வளவு பெரிய போதை வர்றா, எவ்வளவு பெரிய போதை வரு. 2 பெரிய போதையை தாண்டினியா, திராவிட என்ன பண்றான், சாராயத்தை ஊற போடுறான். உனக்கு உடல் திறனற்றுது, சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது, மயக்கத்துல இருக்கும் போது எது போதிச்சாலும் ஏறாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். 100 குற்றங்கள் 99 விழுக்காடு போதையில தான் நடக்குது. இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காசு தரலன்னு கொலை பண்ணுவானாடா, பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காசு தரலன்னு கொல்றான்டா சமூகம். கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனரை கூப்பிட்டு பேச விடுது. அப்ப என்ன, இதுதான் உச்சம் போல இருக்கு. அப்ப கடவுள் வழிபாடை விட கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருது. அதனால என்ன ஆயிருது, களத்திலே உயிரை உருக்கி சயனைடு குப்பியாக மரணத்தை கழுத்துக்கு கீழே தொங்கவிட்ட மகத்தான தலைவன் இந்த கவர்ச்சி, இந்த 4 போதைக்குள் மறக்கடிக்கப்படுறாண்ட. உன் முன்னவர்கள் செய்த ஈகம் மறக்கடிக்கப்படுது. ஆக பெரும் வளமை கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதைத்து அழிக்கப்படுது. மயக்கத்தில் இருக்கிறாய் நீ. உன் வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டாய், உன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டாய், கடைசியாக உன் மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டாய், இப்போது உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய். சோம்பி இருக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க, உழைக்கிற திறனை இழந்துட்ட. இப்ப உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. வட இந்தியன் வந்து ஏறான், ஆரிய படை நடக்குது, ஆரிய படை கடந்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன், மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது. இந்திய திணித்தோம், எதிர்த்தாய், இந்திக்காரனை திணிக்கிறோம். என்ன செய்வைய, நீ வெளியில நிக்கிற, அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது, இறங்கிட்டான். கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான். நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கே நிலம் சொந்தமாகும். நீ நிலமற்ற கூலியாவாய், அடிமையாவாய். உன் அன்னை இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய். வரலாறு இதோ இதோ ஈழத்தாயகத்திலே உன் இன சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும். இது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், நடக்கும். அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணுமா, உன் உடன் பிறந்தான் கைகளை இறுக பிடிச்சுக்க. வழியே கிடையாது, வழியே கிடையாது. நாம் வெல்வதை தவிர இந்த இனம் மீள்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன பண்ணலாம், ஒற்றுமையா நின்று நான் நிறுத்துற தேவேந்திரா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற தேவேந்தருக்கு மறவர் நாடார் கோனார் எல்லாரும் போட போறியா, மீனவர் எல்லாம் போட போறியா? கருணாநிதி மகன் நிறுத்துற தேவேந்தருக்கு, ஸ்டாலின் நிறுத்துற தேவேந்தருக்கு நீ எல்லாம் போட போறியா? இதாண்டா முன்னாடி இருக்கிற அரசியல். பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் நாடார் கோனார் மீனவர் பறையர் எல்லாம் போட போறியா? இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு போட போறியா? இல்ல நடிகர் விஜய் நிறுத்துறதுக்கு போட போறியா? இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்துறதுக்கு போட போறியா? எதுக்கு போட போற? இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான்? உன் உடன் பிறந்தவன், உன் மகன் பிரபாகரன் பிள்ளை. என்னையை விட்டு எவன்டா வந்தா உனக்கு? எவன் வந்தான்?